அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் பழனி பங்குனி உத்திர திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கக்கூடியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதங்களுமே பல்வேறு திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்ட வண்ணம் இருக்கும். அதன்படி பங்குனி உத்திர திருவிழா மிக மிக சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த திருவிழாவோட முக்கிய அம்சமாக சொல்லப்படுறது கொடுமுடியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதுதான். 2026ஆம் வருடத்திற்கான பங்குனி உத்திர திருவிழா திருஆவினன்குடி கோயிலில் கொடியேற்றத்தோட ஆரம்பமாகுது. எப்பொழுதுன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி திருஆவினன்குடி திருக்கோயிலில் கொடியேற்றத்தோட ஆரம்பமாகுது. கொடியேற்றத்தை தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்காங்க. மார்ச் மாதம் 31ஆம் தேதியன்று திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்றைய தினம் இரவு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது. இரவு 9 மணி அளவில் வெள்ளி ரதத்தில் மணக்கோலத்தில் சுவாமி சந்நிதி வீதி கிரிவீதிகளில் உலா வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 1 தேதி பங்குனி உத்திர தினத்தன்று திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. அன்று மாலை 4:20 மணி அளவில் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி கொடி இறக்குதலோட திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது. இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை மலைக்கோவிலில் தங்கரத புறப்பாடு நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி மட்டும் கோவில் நிர்வாகத்தோட சார்பில் தங்கரத புறப்பாடு நடைபெற உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.